ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் அடுத்து ஒரு ஹேர் ஸ்டைல் தான் நம்ம பார்க்க போகிறோம். போனிலேயே பன் டைப் எப்படி பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். இது வந்து டபுள் ஷேட் த்ரெட்டு, ப்ரௌனும் லைட்டான ஒரு எல்லோ ஷேட் மாதிரி வந்துருக்கும். நான் ஹேர் எம்ப்ராய்டரி வீடியோஸ் நிறைய இது போட்டிருக்கேன். அது பார்க்கணுன்னா ப்ளேலிஸ்ட்டில் இருக்குது, பார்த்துக்கோங்க. ஹூப் எம்ப்ராய்டரி அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ இந்த ஹேர் பண்ணும்போது அதுக்கு மேலே ஒரு குட்டி லாக் மாதிரி போட்டிருக்கேன்ல, அது எதுக்குன்னா இந்த நம்ம பண்ணியிருக்க அந்த ஹேர் ஸ்டிச்சு வந்து லூஸ் ஆகாமல் இருக்கிறதுக்காண்டி தான் அதுக்கு மேலே வர குட்டி லாக் நம்ம போடுறது. நிறைய வீடியோவில் சொல்லியிருப்பேன்னு நினைக்கிறேன், அதை யாரும் கவனிக்கலைன்னா அதில் பார்த்துக்கோங்க. உங்களுக்கு சேனல் பிடிச்சிருக்கு, வீடியோஸ்லாம் யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னா சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இப்போது அந்த நம்ம கீழே உள்ளதை கட் பண்ணிவிட்டு ஒவ்வொரு த்ரெட்டாக எடுத்து இந்த மாதிரி சிசரில் வச்சு டைட்டாக பிடிச்சி இழுத்தோன்னா அது கர்லியாக ஃபார்ம் ஆயிரும். இதுவும் நிறையா வீடியோவில் சொல்லியிருக்கேன், அந்த வீடியோ பார்க்காதவங்க இதில் பார்த்துக்கோங்க. ஆனால் இதில் நான் கொஞ்சம் சின்னதாக அந்த ஹேர் வந்து கட் பண்ணிட்டேன். இன்னும் கொஞ்சம் பெருசாக நீங்கள் கட் பண்ணிங்கன்னா இன்னும் அந்த ஹேரோட இது வந்து நல்லாயிருக்கும். அந்த பன் போடுற இடத்துல இன்னும் கொஞ்சம் கர்லியாக நம்மளால் பண்ண முடியும். இதை வந்து அதே கலர் இந்த த்ரெட்டை வச்சு அதை வந்து நாட் போட்டு வச்சுக்கோங்க. நல்லா டைட்டாக 2 தடவை நாட் போட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் நம்ம பண்ணது வந்து கொஞ்சம் திரும்ப இதாகிடுச்சு, ஸ்ட்ரைட்டாகிடும். அந்த த்ரெட்டை லைட்டாக இப்படி இழுத்தாவே நமக்கு ஸ்ட்ரைட்டாக வந்துடும் அந்த த்ரெட்டு. அதனால் திரும்ப அந்த கர்லி ஹேர் வர்றதுக்கு நம்ம திரும்ப பண்ண வேண்டியதாக இருக்கும். இதில் வந்து ரொம்ப குட்டியான த்ரெட்டு தான் இருக்கிறதுனால சிசர் வச்சு பண்ண முடியாது. அதனால் இந்த நீடில் எடுத்துருக்கேன். நீடில் வச்சு அந்த சுற்றி ரோல் பண்ணி டைட்டாக நம்ம கொஞ்சம் நேரம் பிடிச்சிட்டோன்னா இந்த மாதிரி கர்லியாக ஃபார்ம் ஆயிரும். நெக்ஸ்ட்டு வந்து நம்ம ட்ரெஸ்ஸுக்கு இதுக்கெல்லாம் பெயிண்ட் பண்ணலாம், நெக்குக்கும் ட்ரெஸ்க்கும். இந்த பீச் கலர் தான் கொடுத்துருக்கேன் நெக்குக்கு. அடுத்து லைட் வயலட் கலர். ஆனால் இது பார்க்குறதுக்கு ப்ளூ கலர் மாதிரி தான் இருக்குது, ஆனால் பாட்டிலில் லைட் வயலட்டுன்னு இருக்குது. இந்த கலர் எடுத்து டேரெக்டாக இந்த மாதிரி சின்ன ஸ்பேஸில் கொடுக்கும்போது நம்ம தண்ணியெல்லாம் தொடணும்னு அவசியம் இல்லை. பெரிய ஸ்பேஸில் கொடுக்கும்போது தான் நமக்கு தண்ணி ஸ்ப்ரெட் பண்ணிவிட்டு பெயிண்ட் பண்ண வேண்டியதாக இருக்கும்.
ஏதாவது டவுட்னா கமெண்ட் பண்ணுங்கள். வேறு எந்த மாதிரி வீடியோஸ் வேணும் அப்படின்னாலும் கமெண்ட் பண்ணுங்கள். அவ்வளோதான், ஃபினிஷ் பண்ணியாச்சு. தேங்க்யூ.